வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு இந்தியா சமையல். இன்றைக்கி வீடியோவில் ஹெல்த்தியான ஸ்நாக்ஸ் ரெசிபி. ஒரு கப் ரவையும் தேங்காய் இருந்தால் போதும், டக்குன்னு 10 நிமிஷத்தில் இந்த ஸ்நாக்ஸ் செஞ்சு சாப்பிட்றலாம். நம்ம சேனலில் போடுற வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ ஒரு கடாய் எடுத்துக்கோங்க. அதில் 2 டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கரலாம். நெய் நல்லா சூடானதுக்கப்புறமா முந்திரி பருப்பை குட்டி குட்டி பீஸாக இந்த மாதிரி கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. நல்லா பொன்னிறமாக வறுத்து எடுத்துக்கரலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா வறுபட்டுருச்சு. இப்போ எடுத்துடலாம். இப்போ அதே கடாயில் 1 கப் அளவுக்கு ரவை சேர்த்துக்கோங்க. ஸ்டவ்வை லோ ஃப்ளேம்லேயே வச்சு நம்ம வறுத்துக்கரலாம். ஆல்ரெடி நம்ம நெய் சேர்த்துருக்கோம். இப்போ 1 டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க. இப்போ நெய் சேர்த்துட்டு நல்லா வாசனை வர அளவுக்கு வறுத்துக்கலாம். எந்த கப்பில் நீங்கள் ரவை எடுத்துக்கிட்டீங்களோ அதே கப்பில் 1 கப் அளவுக்கு தேங்காயை துருவி சேர்த்துக்கோங்க. தேங்காயில் ஈரத்தன்மையெல்லாம் இருக்கும். அந்த ஈரத்தன்மை போகிற அளவுக்கு நல்லா வறுத்துக்கலாம். ஸ்டவ் வந்து லோ ஃப்ளேமில் மட்டும்தான் இருக்கணும். நான் வறுத்த எள்ளு சேர்த்துருக்கேன். 2 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். இப்போ சேர்த்துட்டு 1 நிமிஷம் மட்டும் வறுத்துக்கிட்டால் போதும். பொட்டுக்கடலை 2 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. நான் வறுத்த பொட்டுக்கடலை தான் சேர்த்துருக்கேன். இதையும் ஒரு 2 நிமிஷம் நம்ம வறுத்துக்கலாம். நான் 1 கப் ரவை சேர்த்ததுக்கு நான் 3/4 கப் அளவுக்கு சுகர் சேர்த்துருக்கேன். 3/4 கப்பு வந்து கரெக்டாக இருக்கும். உங்களுக்கு ஸ்வீட் கொஞ்சம் அதிகமாக தேவைப்பட்டுச்சுன்னா நீங்கள் 1 கப் வேணுனாலும் சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம சுகர் சேர்த்த பிறகு நல்லா மெல்ட் ஆகிட்டே வரும். அதனால் நீங்கள் ஸ்டவ்வை வந்து ஆஃப் பண்ணிக்கோங்க. காய்ச்சி சூடான பாலை 1/2 கப் அளவுக்கு நான் சேர்த்துருக்கேன். கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் சேர்த்துக்கோங்க. இப்போ சேர்த்துட்டு இந்த அளவுக்கு நல்லா கலந்து விட்டுக்கரலாம். ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க. வறுத்து வச்சுருந்த முந்திரி பருப்பையும் சேர்த்துடலாம். இப்போ சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நம்ம ஆல்ரெடி ரவையும் நல்லா சூடாக இருக்கும். பால் நல்லா சூடான பால், அதனால் நல்லா மெல்ட் ஆகிட்டு வந்துடும். நீங்கள் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு தான் இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணணும். இப்போ இந்த அளவுக்கு நல்லா கலந்து விட்டாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம உருண்டை பிடிக்கிறதுக்கு கரெக்டான பக்குவத்துக்கு இருக்குது. இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து நம்ம உருண்டை பிடிச்சிடலாம். சூப்பராக இருக்குங்க. இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ரவையும் தேங்காய், எள்ளு, பொட்டுக்கடலை இதெல்லாம் சேர்ந்து சாப்பிட்றப்ப டேஸ்ட் வந்து அட்டகாசமாக இருக்கும். இந்த மாதிரி எல்லா உருண்டைகளையும் நம்ம செஞ்சு எடுத்து வச்சிடலாம். இதை நம்ம அப்படியே சாப்பிட்றதுக்கு பதிலாக ஒரு நாள் வச்சுருந்து மறுநாள் நீங்கள் சாப்பிட்டிங்கன்னா டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். உங்களுக்கு நான் பிச்சு காமிக்கிறேன். நான் உடனே செஞ்சுட்டு அப்படியே பிச்சு காமிக்கிறேன். நீங்கள் மறுநாள் வச்சு சாப்பிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்களை நான் வேறு சந்திக்கிறேன். பாய். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.